ஜோசப் விஜய் என்னும் நான் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக பதவியேற்கிறேன் அப்படின்ற இந்த வீடியோ தாங்க இப்போ இணையத்தில் பயங்கர வைரலாக போயிட்டு இருக்கு. இன்னைக்கு நம்மளுடைய சென்னையில் இருக்கக்கூடிய நேரு ஸ்டேடியத்தில் நம்மளுடைய பொறுப்பு ஆளுநர் அர்லேக்கர் தலைமையில் விஜய் அவர்களுக்கு பதவி பிரமாணம் என்பது செய்யப்பட்டிருந்தது. முதலமைச்சர் ஆகிட்டாரு. அவர் கூடவே டிவிகேவை சார்ந்திருக்கக்கூடிய 9 அமைச்சர் பதவி பிரமாணம் வந்து பெற்றிருந்தாங்க. ஸோ இந்த வீடியோக்கள் தான் இணையத்தில் வந்து பயங்கர வைரலாக போயிட்டு இருக்கு. அதே சமயத்தில் விஜய் பேசியிருக்கக்கூடிய அந்த பேச்சுக்கள் என்பது பயங்கர வைரலாக போயிட்டு இருக்கு. அந்த பேச்சுக்கள் வந்து ரொம்ப சிறப்பு வாய்ந்ததாக இருந்தது. ஸோ மக்களுக்கு மத்தியில் வந்து கவனம் ஈர்க்கக்கூடிய விஷயங்களாக இருக்கு. அவர் வந்து சொல்றாரு, நான் வந்து ஏதோ மன்னர் பரம்பரையில இருந்தெல்லாம் வரலங்க, நானும் ஒரு கஷ்டப்பட்ட ஒரு சூழ்நிலையில இருந்து தான் வந்தவன், எனக்கு பசியன்னா என்னன்னு தெரியும், சோ நீங்க இருக்கக்கூடிய சூழல் வந்து எனக்கு புரியும் அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் அந்த இடத்துல வந்து பொருட்படுத்துறாரு. அதே சமயத்துல இந்த டிவிகேவை சார்ந்திருக்கக்கூடிய நபர்கள் ஒரு சிலர் வந்து நம்ம வந்து ஆட்சிக்கு வந்துட்டோம், அதிகாரத்துக்கு வந்துட்டோம், ஒரு ஆட்டம் ஆடி பார்த்துலாம் அப்படின்ட்டு யாராச்சும் இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு அது எல்லாத்தையும் எரைஸ் பண்ணிடுங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடாது. மக்களுக்காக நம்மளுடைய ஆட்சி சிறப்பாக அமைய வேண்டும் அப்படின்ட்டு ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள் இந்த இடத்துல வந்து பாராட்டத்தக்கது. அதே சமயத்துல இன்னைக்கு தமிழ்நாடு இருக்கக்கூடிய நிலைமை வந்து கிட்டத்தட்ட 10 லட்சம் கோடி சம்திங் இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து கடன் சுமை வந்து இருந்துகிட்டு இருக்கு. இந்த இடத்துல வந்து எந்தெந்த துறை என்னென்ன செயல்பாடுகள்ல வந்து இருந்துகிட்டு இருந்தது எங்களுக்கு தெரியாதுங்க. நான் ஒன்ஸ் உள்ள போன பிறகு என்னென்ன நடந்திருக்கு தமிழ்நாட்டுல இப்போ கரண்ட் சுச்சுவேஷன் என்னன்றது வந்து உங்ககிட்ட ஒரு வெள்ளை அறிக்கையின் மூலமாக உங்களுக்கு நான் வந்து வெளிப்படுத்துறேன் அப்படின்ட்டு விஜய் அவர்கள் வந்து சொல்லியிருந்தாரு. அதே சமயத்துல வந்து 3 முக்கியமான கையொப்பங்கள் என்பது கையெழுத்திட்டு இருந்தாரு. ஸோ அதுல ஃபர்ஸ்ட் ஒன்று என்னன்னா, அதாவது 500 யூனிட்டுக்கு கீழே யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய குடும்பங்கள் 200 யூனிட் அவங்களுக்கு வந்து மின்சாரம் ஃப்ரீ அப்படின்ற முதல் கையொப்பம். அதுக்கப்புறம் பெண்கள் பாதுகாப்பு படை அப்படின்ற ஒரு சிறப்பு படைக்கு வந்து கையெழுத்திட்டு இருந்தாரு பெண்களுடைய பாதுகாப்புக்காக. அதுக்கப்புறம் இந்த போதைப் பொருள் கலாச்சாரத்தை ஒழிக்கணும் அப்படின்ட்டு, இளைஞர்களை வந்து மீட்டெடுக்கணும் அப்படின்ட்டு அந்த போதைப் பொருள் கலாச்சாரத்தை ஒழிப்பதற்கான இன்னொரு கையெழுத்தையும் வந்து அந்த இடத்துல வந்து இட்டிருந்தாரு. அந்த இடத்துல வந்து நிறைய திரைப்பிரபலங்கள், காங்கிரஸ் கட்சியின் ராகுல் காந்தி அவர்கள் அப்படின்ட்டு நிறைய மிகப்பெரிய ஆட்கள்லாம் அந்த இடத்துல வந்து இருந்தாங்க. எல்லாருமே விஜய் அவர்களுக்கு பதவி பிரமாணம் செய்யும்போது அந்த அளவுக்கு ஆரவார உற்சாகத்தை விஜய் அவர்களுக்கு தந்து அவருக்கு வந்து ஒரு நல்ல ஒரு பதவி பிரமாணத்தை வந்து பண்ணி வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் விஜய் அவர்கள் அவருடைய சென்ட் ஜார்ஜ் கோட்டைக்கு போயிட்டு அந்த இடத்துல முதலமைச்சருடைய இருக்கையில வந்து உட்கார்ந்தாரு. இந்த விஷயங்கள் எல்லாமே இன்னைக்கு டிவிகே தொண்டர்கள், அபிமானிகள், விஜய் அவர்களுடைய ஃபேன்ஸ் எல்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு மத்தியில ஒரு மிகப்பெரிய ஒரு ஆனந்தமாக பார்க்கப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. ஸோ இந்த நாளுக்காக தான் இத்தனை பேர், இத்தனை உள்ளங்கள், அன்பு உள்ளங்கள் வந்து அவருக்காக ஒரு மிகப்பெரிய ஒரு போர் செஞ்சு இன்னைக்கு அவரை வந்து அரியணையில வந்து உட்கார வச்சிருக்காங்கன்னா அதற்கு முழு முக்கிய காரணம் வந்து நம்மளுடைய தமிழ்நாட்டு மக்கள். மக்கள் நீங்க நினைச்சாதாங்க யாரா இருந்தாலும் உச்சத்துக்கு போகலாம், இல்ல கீழைக்கும் போகலாம் அப்படின்ட்டு ஒரு முடிவை எடுக்கிறது மக்கள் நீங்க தான். இதை தாண்டி வேற ஒண்ணுமே கிடையாது. ஸோ இந்த இடத்துல நீங்க தான் இந்த அரசியல் ஆட்டத்தின் மிகப்பெரிய ஒரு கடவுளே நீங்க தான். ஆனால் தான் சொல்லியிருக்காங்க மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்புன்ட்டு. ஸோ இந்த இடத்துல வந்து தப்புகள் செய்யப்படும் போது அது யாரா இருந்தாலும் அது வந்து ஒரு ஒளிவு மறைவின்றி இந்த இடத்துல வந்து எடுத்து வைக்கப்படும். அதுல நான் ரொம்ப கிளியரா இருக்கேன். இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றது என்னோட கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க.